ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா பேர் அதாவது இப்போது 5 மணி 6 மணிக்கு, ஸோ 4 மணிக்கோ 3 மணிக்கோ 5 மணிக்கோ, ஸோ வாட் எவர் என்ன அப்படின்னா ரியல்மி 6க்கு ஹீட்டிங் சொல்யூஷன், அதாவது நிறையா ஹீட் ஆகுது இல்லை, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் ப்ரோ, முடியல ப்ரோ, நான் வந்து கேமிங் சேனலாக இதை கேமிங்காக பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ, ரொம்ப ஹீட் ஆகுது, அதனால் ஹீட்டிங்க்கான சொல்யூஷன் ஏதாவது கொடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ மட்டும் இல்லை, முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ இப்போ போடுறேன். ஸோ 100வது வீடியோ முடிச்சாச்சு, 101வது வீடியோவும் சப்மிட் பண்ணியாச்சு, 102வது வீடியோ ரியல்மி 6ஓட ஹீட்டிங் சொல்யூஷன் வீடியோ. ஸோ அந்த சொல்யூஷனை பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தோம் அப்படின்னா லைட்டிங் கொஞ்சம் சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக் டு அவர் பிளேஸ், அதாவது பேக் டு ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி எடுத்த லொக்கேஷனுக்கே வந்துட்டோம். ஸோ நம்ம ஸ்டூடியோக்கு வந்து இன்னொரு 1 வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் கைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரியல்மி 6 அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஹீலியோ G90T ப்ராசர் கொடுத்துருக்காங்க, Adreno 612 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேற லெவல் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான பேட்டரி 4300 mAh கொடுத்துருக்காங்க, 30 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 90Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது எதுக்குன்னா, ரியல்மி 6ஓட கன்சப்ஷன் அண்ட் ஹீட்டிங்கான ஒரு எக்ஸாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் தான் வந்து ஹீட் வந்து வரும். ஸோ ஹீட் வந்து உங்களுக்கு தெரியறது எல்லாமே வந்து இதில் தான் நடக்கும். ஹீட் சொல்யூஷன் நம்பர் 1 என்ன அப்படின்னா, கவரை கழட்டிட்டு விளாடுங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கவர்னால வர பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கவரை கழட்டிட்டு தயவு செஞ்சு விளாடுங்க. அதை ஹீட்டை, அதாவது ஹீட் ஃபீலிங்கை கம்மி பண்ணும். ஸோ 2வது சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் ஃபோன், அதாவது நீங்கள் விளாண்டுருக்கும் போதோ இல்லை வேறு லெவலில் ஹெவியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ, உங்களோட வீட்டு டோர் ஜன்னல் அதெல்லாம் திறந்து வச்சுட்டு ஸ்க்ரீனை மட்டும் போட்டு விடுங்க, உங்களுக்கு வெளிச்சம் வேண்டாம் அப்படின்னா. ஸோ 3வது சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட ஃபோன்ஸ், அதாவது கேம் ஹெவியாக ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பின்னாடியே பேக்ரவுண்ட் ஆப்ஸை வந்து ரன் பண்ண விடாதீங்க. ஏன்னா அது வந்து செம்ம ஹீட்டை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு சான்ஸ்ன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக உருவாக்கும். உங்களோட ப்ராசஸருக்கு செம்ம வேலையாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், கேம் விளாடும் போது அப்புறம் இந்த வேலை பயங்கரமாக செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லாத பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையும் தூக்கி விட்டுருங்க. 4வது சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக உங்களோட சிஸ்டம் ஆப்ஸ், அதாவது ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து நிறையா பப்ஜி ஆப்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ கேம் பர்டிகுலர் கேம் சொல்கிறேன், பப்ஜி, COD, ஃப்ரீ ஃபயர், Asphalt 9 அதெல்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாத்தையும் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வைக்காமல் கேம் ஸ்பேஸ்ன்னு தனியாக, இப்போ எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குறாங்க, கேம் ஸ்பேஸ்ன்னு தனியாக ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா கேமுக்கான ஒரு மோடை வந்து உங்களோட அந்த கேம் ஸ்பேஸ் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ நெட்வொர்க் ஆக்சலரேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு பாப்அப், ஒரு கால் ரிஜெக்டு, புல்லட் நோட்டிஃபிகேஷன், என் ஃபோனெல்லாம் புல்லட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ கேம் விளாண்டுருக்கேன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஒரு எப்படியாவது ஒரு மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், அது வந்து டிஸ்பிளே அப்படியே இப்படி டிஸ்பிளே ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நோட்டிஃபிகேஷன் பார்த்த மாதிரியும் இருக்கும். ஸோ 5வது சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட ஃபோன் சார்ஜ் போட்ட உடனே எடுத்து விளாடாதீங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எல்லா நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து ஒரு உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கும். ஸோ அது செட்டில் ஆகணும். செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களோட பீஸ்ட் பவர் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியே சுற்றிட்டு இருக்க டைம்லேயே நீங்கள் வந்து செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் ஆகும் அண்ட் பேட்டரியோட லைஃப்பும் சீக்கிரம் போயிடும். ஸோ உங்களுக்கு தேவையான 5 ஹீட்டிங் சொல்யூஷன் ரியல்மிக்கானாலும் சரி, எந்த ஃபோனுக்கானாலுமே சரி கொடுத்துட்டேன். ஸோ ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.